உங்களுக்கு குழந்தையா ஹஸ்பண்டுங்க? எனக்கு வந்து அவங்க தான் சொல்லுவேன். சரி, ஏன்க்கா ஹஸ்பண்ட்? பெருசான கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான், நான் தானே கூட இருக்கணும். அதான் உண்மை. நாங்க இப்பவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது நாங்க மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து திருப்பதிலாம் போனோமா, அப்பவும் ஓகே இந்த மாதிரி ஏரியா நமக்கு போதும், நம்ம குழந்தை பிறந்து நம்மளை பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குது. அண்ணன் தானே ஃப்ரீயா போல சூப்பரா இருக்குங்க. ஆமா, ஃப்ரீயா நம்ம எங்கனாலும் படுத்துக்கலாம் வச்சுக்கலாம், போதும் அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ரெடியா இருக்கீங்க, எதிர்பார்க்கறதுனா இல்ல, நாங்க 2 பேரும் இருந்துக்கிட்டாவே போதும். அந்த கடைசி வரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற ஒரு பாண்டு வந்து யாராலையும் இது பண்ண முடியாது. அம்மா அப்பாவும் வந்து கடைசி வரையும் வரது கஷ்டம், குழந்தையும் வருவாங்களா? அதானே உண்மை. உன நம்ம கூடயே இருக்க வைக்கிறக்காண்டி வளர்க்க கூடாதுல்ல. குழந்தைய பெற்றுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய சேவிங்ஸ், நம்மளுடைய சந்தோஷத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவருக்கு ஃபீஸ் கட்டுறது வளர்க்குறதுல நிறைய செலவு பண்ணியிருப்போம். நம்ம உடம்பு முடியாமல் நம்மளால வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம பையனுக்கு அவர் நம்மளை செலவு பண்ணி பார்த்துக்கணும்னு ஏதாவது தோணுமா? அதாவது இனிமே ஃபியூச்சரில் அந்த 60 வயசு நான் அப்படி ஆனதுக்கப்புறம் தோணுமான்னு தெரியல. இப்போ எங்களுக்கு வந்து அவனை எதிர்பார்க்கவே கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல, அவங்க என்ஜாய் பண்ணட்டும்.